அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த புதிய விடியலில் இறைவனின் மாறாத அன்பும் தெய்வீக அமைதியும் உங்களை முழுமையாக வழிநடத்துவதாக. விடிந்துள்ள இந்த புதிய நாள் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். இறைவனை முழு மனதோடு அன்பு செய்வதும் அந்த அன்பின் வெளிப்பாடாக நம்மை சுற்றி உள்ள பிற மனிதர்களை நேசிப்பதும் ஒன்றோடொன்று பிணைக்கப்பட்ட உன்னதமான தேவ கட்டளைகளாகும். இறை அன்பு இல்லாமல் பிறர் அன்பும், பிறர் அன்பு இல்லாமல் இறை அன்பும் நிறைவு பெறாது. எனவே கடவுளை முதன்மையாக நேசித்து பிறரிடம் சுயநலமற்ற அன்பு காட்டி வாழ்வோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை மத்தேயு 22 அதிகாரம் 37 முதல் 39 வரை உள்ள இறை வார்த்தைகள். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. ஜெபிப்போம். அன்புள்ள இறைவா, எங்களை வழி நடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விடியற் காலையில் முகம் நோக்கி பார்க்கும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் உம்மிடம் முழுமையான அன்பை செலுத்துவதோடு தங்களை சுற்றியுள்ள சகோதர சகோதரிகளையும் தங்களைப் போல நேசிக்கும் இதயத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். பாகுபாடுகளை மறந்து உண்மையான அன்பாலும் கருணையினாலும் பிறருக்கு உதவ அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் நல் மனதையும் தந்து வழிநடத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் தெய்வீக சமாதானத்தை நிறைவாய் தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் வீடுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். உமது பிள்ளைகள் இன்று எங்கு சென்றாலும் என்ன காரியங்கள் செய்தாலும் நல்ல உடல் நலத்தோடு இன்று முழுவதும் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானத்தோடு செயலாற்ற வழிநடத்தி அருளும். எங்களின் உழைப்பை ஆசீர்வதித்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் மேலான வெற்றியை தந்து எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் வழியாக ஜெபிக்கின்றோம். ஆமீன்.